மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசி. ஒவ்வொரு ராசியினருக்கும் கடவுளின் விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் கிரகங்களின் நிலை, கிரக மாற்றம், சனி பகவான் நிலை, குரு பகவானின் நிலையை பொறுத்து பிரம்மன் எழுதிய விதியின்படி உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் ஒழியும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் நீங்க வேண்டுமென்றால் குரு பகவானினுடைய ஆசி கிடைக்க வேண்டும். நிச்சயம் உங்களுக்கு குரு பகவானின் ஆசி உங்களுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படின்றது பிரம்மனின் விதி. பாதியில் நின்று போன அனைத்து வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்க. நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் உண்டு. தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வரும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதேனும் திருமண தடை தாமதங்கள் என்று இருந்தால் தற்போது அனைத்திற்கும் முடிவு கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. பழைய சிக்கல்களுக்கெல்லாம் அருமையான முறையில், சிறந்த முறையில் உங்களால் தீர்வு காண முடியும். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருந்து தேவையான நேரத்தில் சுப பலன்களை வாரி வழங்குவார்கள் என்பதும் பிரம்மனின் விதிதான். எதிர்பார்ப்புகள் எல்லாம் தடையின்றி நிச்சயம் முடிந்துவிடும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய ஆலோசனையை தக்க நேரத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நிச்சயம் ஆதாயம் உண்டு, ஆதரவு உண்டு. சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அனைத்து உதவிகளையும் சரியான நேரத்தில் செய்வார். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இருக்கின்றது. சகோதர வகையில் அன்பு தொல்லைகள் சற்று அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. மற்றவர்கள் உங்களை விமர்சித்து பேசினாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எதிர்மறை எண்ணங்களுடன் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளியே இருப்பது நல்லது. அவங்க சகவாசத்தையும் விட்டுடுங்க. ஒரு சிலருக்கு கண் எரிச்சல், பார்வை கோளாறு, பல்வலி, காது வலி இதெல்லாம் அடிக்கடி வந்து சென்றாலும் மிக பெருமளவில் தொல்லை தராது. வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து நிம்மதி அடைவீங்க. அரசாங்க விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். சற்று தாமதமானாலும் நல்லபடியாக உங்களுக்கு ஏற்றார் போலவே முடியும். சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கும்போது சற்று உடல் உஷ்ணம், இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்கள் போன்ற தேவையில்லாத உடல் உபாதைகள் வரலாம். கொஞ்சம் அந்த நேரத்திலையும் கவனமாக இருங்க. அரசு காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான நிலையை உங்களுடைய ராசிநாதன் ஏற்படுத்தி கொடுப்பார். மூத்த சகோதரர் வகையில் சில பிணக்குகள் வரலாம். வீடு மனை வாங்குவதற்கு முன்பு சட்ட நிபுணர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஈடுபடலைன்னா நிச்சயம் பிரச்சனை தான். வில்லங்கம் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சரியான நேரத்தில் தீர்ந்துவிடும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இளைய சகோதரர் வகையில் ஆதரவு நிச்சயம் உண்டு. சின்ன சின்ன சந்தேகத்தால்
வீண் வாக்குவாதங்களால் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய பிரச்சனைகளில் அடுத்தவர்களின் தலையீடை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். தந்தையின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எந்த ஒரு முடிவுகள் எடுப்பதிலும் அவசரம் வேண்டாம். கேது பகவானால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற துணிச்சல் உங்களுடைய மனதில் ஏற்படும். பெரிய பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பிரபலங்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி போடக்கூடிய நிலையும் உருவாகும். ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. நீண்ட காலமாக செல்ல வேண்டும் அப்படின்று நினைத்து கொண்டிருந்த வெளிமாநில வெளிநாடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. வழக்குகள் சாதகமாக முடியும் அப்படின்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டு போயிட்டே இருப்பீங்க. பால்ய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உங்களுக்கு எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனோ தானோ எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்றலாம் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர் தான் நீங்கள். தன்னம்பிக்கை சில நேரங்களில் குறிப்பாக செவ்வாய் பகவான் கேது பகவானுடன் இணையும் போது தன்னம்பிக்கை சற்று குறையும் உங்களுக்கு. அப்போது கொஞ்சம் பொறுமையையும் இழக்க நேரிடலாம். வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிடாதீங்க. அந்த காலகட்டத்தில் சேமிப்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். இல்லைனா கடன் தொல்லைகள் உங்களை பாடாய்படுத்தும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா வேண்டாமா, நம்மளால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லதாக இருக்கும். பணப்பற்றாக்குறையால் ஒரு சிலருக்கு வீடு கட்டும் பணி தடைபட்டு நிச்சயம் முடியும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் சனி பகவானும் பல வகைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் கொடுப்பார்கள். கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது ஒரு பெருசாக இருக்காது. உங்களுக்குள்ளார பிள்ளை பாக்கியம் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்றதும் பிரம்மனின் விதிதான். சில நேரங்களில் நீங்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் சமாளிக்க வேண்டி வரும். ஆனால் அதையெல்லாம் நல்லபடியாக சமாளிப்பீங்க. பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா பற்று வரவு சற்று சுமாராக இருக்கும். சில நேரங்களில் பழைய சரக்குகளை போராடித்தான் விற்க வேண்டிய நிலையும் இருக்கலாம். வேலையாட்களுடைய போக்கை நினைத்தும் சில நேரங்களில் கவலைப்படுவீங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவதில் அவசரம் மட்டும் பற்றாதீங்க. கூடுமான வரைக்கும் இருக்கும் இடத்திலேயே இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்டு பிடிச்சா அனுசரித்து போங்க. புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகி அவங்களால லாபம் நிச்சயம் உண்டு அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் சில நேரங்களில் வரதான் செய்யும். உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பை மேலதிகாரி புரிந்து கொள்ளாமல் சில நேரம் செயல்படுவார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு மேலதிகாரிகளே பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். சக ஊழியர்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாள் இவனுடைய திறமை நம்மளுக்கு புரியாமல் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறதோடு மட்டுமல்லாமல் விட்டால் நம்மளையே ஒழிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி பொறாமைப்படவும் செய்வாங்க. ஆகையால் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். திடீர் பண வரவு, திடீர் சம்பள உயர்வு, திடீர் இட மாற்றம் அப்படின்ட்டு உங்களுடைய மனதிற்கு பிடித்தார் போல் அனைத்தும் உங்களுடைய உத்தியோகத்தில் சிறப்பாக நடக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை, தொழில், வியாபாரம் அப்படின்ட்டு அனைத்து ரீதியாகவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். வரக்கூடிய அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் தக்க வைத்து கொண்டால் மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம்.
உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம் பலவீனம் என்று பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு உதவுவது, இரக்க குணம், தன்னம்பிக்கையோடு எதையும் செய்வது, நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும். பலவீனம் என்று பார்க்கும்போது கூடா பழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனமாகவும் இருக்கின்றது. அதில் கவனமாக இருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகமாகிடும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதோடு அதன் மூலமாக லாபத்தையும் பார்ப்பீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவு நிச்சயம் அனைத்து வகைகளையும் சிறப்பாகவே இருக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கையும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. மறைமுக திறமைகளெல்லாம் வெளிப்பட போகின்றது. மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகப் போகின்றது என்றே சொல்ல வேண்டும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது. எப்படி நீங்கும் என்று கேட்டால், உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைத்து தொழிலையும் வியாபாரத்திலையும் பெரும் அளவு பணம் குவிய போகின்றது. இன்னொரு பக்கம் பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம், இதனாலேயும் பணப்பிரச்சனைகள் நீங்க போகின்றது. கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். வங்கி சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நிச்சயம் முடியும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவமும் உண்டாகிடும். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சி கைகூடி வரும். வெளியூர் பயணங்களால் பெரிய அனுபவமே உண்டாகும் என்பதையும் சொல்லணும். நவீன பொருட்கள், ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்து மகிழ்பவர்களாக இருப்பீங்க. குடும்ப பெரியோர்களின் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியான பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு வாதங்கள், வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கிவிடும். வாக்குறுதி உங்களுக்கு மற்றவர்கள் வாக்குறுதி கொடுப்பதோ அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதையோ யோசித்து செய்வது நல்லதாக இருக்கும். மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது விவேகம் வேண்டும். மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறைஞ்சிட்டோம். பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு உண்டாகும். கையிருப்புகளெல்லாம் சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகளால் குறையும். அப்படி போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த சலசலப்புகளெல்லாம் நீங்கிவிட்டும். இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகமாகிட்டும். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அரசால் அனுகூலம் ஏற்படும். எதிலையும் துடிப்போடு செயல்படுவீங்க. வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகிடும். தேவையானதை தேவையான நேரத்தில் செய்வீங்க. தவறிய சில பொருட்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து கிடைக்கப் போகின்றது. உயர் அதிகாரிகளின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிற மொழி பேசும் மக்களின் உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. மறதிகளெல்லாம் ஒரு கட்டத்தில் நீங்கிவிடும். மனதளவில் தைரியம் உண்டாகி உங்களால் மிக பெருமளவில் சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவீங்க. தொட்டது துலங்கும் அப்படின்ற ஒரு காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். அந்த மாதிரியான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். சவாலான செயல்களையும் சவாலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான், சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். மின்சாதன பொருட்களில் எப்போயுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மது, சூது, மாது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லதாகவே இருக்கும். ஆகையால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சிறப்பாக கிரகங்களின் நிலை கொண்டு செல்லும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது 1, 6, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமை திங்கள், புதன், வெள்ளி.
இதையெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை காண வாழ்த்துக்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரகநிலை கிரக மாற்றத்தின்படி பிரம்மன் எழுதிய விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செல்வ செழிப்பாக மாற்றிக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.